கேஸ் இந்த சின்ன போல்ட் வந்து நம்ம வண்டியில ஒழுங்கா இல்லை அப்படின்னா நமக்கு வந்து பெரிய ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அது பாத்தீங்கன்னா இந்த போல்ட் வந்து ட்ரம் போல்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த போல்ட் வந்து பாத்தீங்கன்னா கலண்டுருச்சு அப்படின்னா நமக்கு வந்து வீல் ரொட்டேட் ஆகும்போது நம்ம பிரேக் அப்ளை பண்ணும்போது இந்த ட்ரம் பிளேட்டும் வீலும் வந்து அதாவது வீல் ரொட்டேட் ஆகும், ட்ரம் பிளேட் வந்து ரொட்டேட் ஆகாம இருக்கிறதுக்கு தான் இந்த போல்ட் கொடுப்பாங்க. சப்போஸ் இந்த போல்ட் வந்து வீக் ஆகி கலந்து விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து பிரேக் அப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த ட்ரம் பிளேட் இருக்குது பாத்தீங்களா, இது சேர்ந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ரொட்டேட் ஆயிருச்சு. ஸோ ரொட்டேட் ஆனதுனால என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கேம் லிவர், பிரேக் லிவர், பிரேக்கோட ராடு இது எல்லாமே வந்து ஃபுல்லா பெண்ட் ஆயிருச்சு. இதுக்கு வந்து 2 போல்ட் வரும், இங்க ஒன்று வரும், உள்ள ஒன்று வரும். ஸோ இந்த 2 போல்ட்ல எது கலந்து வந்துருச்சு அப்படின்னாலுமே வந்து நமக்கு வந்து இந்த பிரச்சனை தான் வரும். ஸோ நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பஞ்சர் போடும்போது, ஏன்னா ஒர்க் ஷாப்ல வந்து கண்டிப்பா வந்து மாத்திடுவாங்க வீக்கா இருந்துச்சு அப்படின்னா. இதே பஞ்சர் ஏதாவது நம்ம வெளியில போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் வீக்கா இருக்கு, நீங்க போய் மாத்திக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா வந்து சீக்கிரமா இந்த போல்ட்டை வந்து மாத்திக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு 50 60ல போகும்போது பிரேக்